ஆ? ஹலோ அம்மா. ராஜு எங்க இருக்க நீ இப்போ? சின்னம்மா, நான் இங்க பக்கத்துல டீ கடையில டீ குடிச்சிட்டு இருக்கேங்கம்மா. சரி, நீங்க எங்கம்மா வந்துட்டு இருக்கீங்க? நான் ஆல்ரெடி வீட்டுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகுது. வீடு பூட்டியிருக்கேன்னு தான் கால் பண்ணேன். ஐயோ, அப்படிங்களாம்மா? நீங்க வந்துட்டீங்களாம்மா? நீங்க வரதுக்கு லேட் ஆகும்னு நான் டீ குடிக்க வந்துட்டேம்மா. ம். நீங்க அங்கேயே இருங்கம்மா. ஒரு 2 நிமிஷத்துல வந்துருவேன். சரி, சீக்கிரம் வா. வணக்கம் சின்னம்மா. ம். மன்னிச்சிடுங்கம்மா. பக்கத்து கடையில டீ குடிக்கலான்னு போயிருந்தேங்கம்மா. சரி பரவாயில்ல. முதல்ல கதவு தர. சரிங்கம்மா. உள்ள வாங்க சின்னம்மா. ம். அந்த பேக் என்கிட்ட கொடுங்க, நான் எடுத்துட்டு வரேன். ம். நீங்க இவ்வளவு சீக்கிரம் காலையிலேயே வந்துட்டீங்கம்மா. ஆனா அப்பா நீங்க வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னாரு. பஸ் கொஞ்சம் சீக்கிரம் வந்துருச்சு ராஜு. பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் இல்லையா? அதான் எங்கேயும் நிக்காம ஓ, வந்துருச்சு. அப்படிங்களா? ம். பஸ்ல இருந்து இறங்குன உடனே ஒரு காரை புடிச்சு நேரா வந்துட்டேன். அப்படிங்களா சின்னம்மா? ம். சரி, உங்களுக்கு சாப்பிட டிஃபன் என்ன பண்ணணும்? டிஃபன் என்ன வேணா பண்ணி குடு ராஜு. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கப் நல்ல ஸ்ட்ராங்கா டீ போட்டு குடு. ரொம்ப தலைவலியா இருக்கு. சரிங்க சின்னம்மா. அது இருக்கட்டும். உனக்கு டீ குடிக்கணும்னா இங்கே போட்டு குடிக்கலாம்ல. வெளிய போய் ஏன் குடிக்கிற? அட, அது ஏங்கம்மா கேக்குறீங்க? எனக்கு இங்க தனியா டீ போட்டு குடிக்கணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு சின்னம்மா. ஆஹா. இங்க நம்ம தெரு முனையில ஒரு சூப்பர் டீ கடை ஒண்ணு இருக்கு. அங்க டீ நல்லா இருக்கும். அதான் அங்க போய் குடிச்சிட்டு வரேன். ஓஹோ! அப்போ அந்த கடை டீ அவ்ளோ நல்லா இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்கும் சின்னம்மா. ஆனா இங்க நான் போடுற டீ அத விட ரொம்ப டேஸ்டா இருக்கும். நான் உங்களுக்கு ம். சூப்பரா ஸ்ட்ராங்கா ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வரேன். நீங்க வெயிட் பண்ணுங்க. நான் 2 நிமிஷத்துல டீ போட்டு எடுத்து வந்துறேன். சரியா? சரி. இந்தாங்க டீ குடிங்க சின்னம்மா. ம். 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 டீ ரொம்ப சூப்பரா இருக்கு. நன்றி சின்னம்மா. நீ டீ மட்டும் தான் நல்லா போடுவியா? இல்ல சமையலும் நல்லா செய்வியா? என்னம்மா இப்படி கேக்குறீங்க? நான் நல்ல சமையல் பண்ணுவேம்மா. நீங்க எப்படி இருந்தாலும் இங்க தானே தங்க போறீங்க. நான் செய்யற சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கே அது தெரிஞ்சிருங்கம்மா. என் சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா நீங்க ஊருக்கு போகவே மாட்டீங்க. அப்படியா? ம். சரி, சரி. அது இருக்கட்டும். எங்க அப்பா உனக்கு எப்ப கால் பண்ணி பேசினாரு? ஐயா எனக்கு ராத்திரியே கால் பண்ணிட்டாருமா. கொஞ்ச நாளைக்கு நீங்க இங்க தான் தங்க போறீங்கன்னு, உங்க ரூம நல்லா சுத்தம் பண்ணி கிளீனா வச்சிருன்னு என்கிட்ட சொன்னாருமா. ம்ஹ்ம். என்ன சின்னம்மா திடீர்னு வந்திருக்கீங்க? ஏதாவது முக்கியமான வேலையா வந்திருக்கீங்களாமா? என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா தான் வந்தேன். சரிங்க சின்னம்மா. நான் உங்களுக்கு டிஃபன் செஞ்சு வைக்கிறேன். உங்களுக்கு என்ன டிஃபன் பிடிக்குங்கம்மா? நீ என்ன செஞ்சாலும் எனக்கு ஓகே தான் ராஜு. சரிங்க சின்னம்மா. நீங்க உங்க ரூமுக்கு போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறீங்களாம்மா? டைம் ஆயிருச்சு. நான் முதல்ல டிஃபன் சாப்பிட்டுறேன். நைட்டு ஃபுல்லா டிராவல் பண்ணிட்டு வந்தேன் இல்லையா? உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு. டிஃபன் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன். சரிங்க சின்னம்மா. ஒரு 10 நிமிஷம் டைம் குடுங்க. உங்களுக்கு டிஃபன் நான் ரெடி பண்ணி கொண்டு வந்துர்றேன். ம். ஆ குடுங்க சின்னம்மா. ம். சின்னம்மா, சின்னம்மா, ஆ? டிஃபன் ரெடி ஆயிடுச்சு. வந்து சாப்பிடுறீங்களா? அப்படியா? நீ போ நான் ஆ. வரேன். சின்னம்மா, ஆ. டிஃபன் சூடா இருக்கும்போதே சாப்பிட்டுருங்கம்மா. ம். தண்ணி எடுத்துட்டு வரியா? இருங்க எடுத்துட்டு வரேன். ம். ம். டிஃபன் உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. ரொம்ப நன்றிங்க சின்னம்மா. அது இருக்கட்டும். வீட்ல கூட நீ தான் சமையல்லாம் செய்வியா? இல்லைங்க சின்னம்மா.
நான் வீட்ல இருந்தா என் பொண்டாட்டி தான் சமையல்லாம் செய்வா. ஓ அப்படியா? சரி சரி. சின்னம்மா, ம் தட்லயே கை கழுவி விடுங்கம்மா. ம் சரி, நீயும் டிஃபன் சாப்பிட்டுரு. சரிங்க சின்னம்மா. மத்தியானத்துக்கு லஞ்ச் என்ன பண்ண போற ராஜு? ஆ, சிக்கன் பிரியாணி இல்லன்னா மட்டன் பிரியாணி ஏதாவது செய்யட்டுங்களா? வேணா ராஜு. வெஜ்ல ஏதாவது எனக்கு சமைச்சு குடுக்குறியா? ஆ, செஞ்சு தரேன் சின்னம்மா. நான்வெஜ் நீங்க சாப்பிட மாட்டீங்களா? ஓ, நல்லா சாப்பிடுவேன். ஆனா நேத்து நைட்டு ஃபுல்லா டிராவல் பண்ணிட்டு வந்தேன் இல்லையா? உடம்புலாம் ஒரே சூடா இருக்கு. இந்த டைம்ல நான்வெஜ் சாப்பிட்டா உடம்பு இன்னும் சூடாயிரும். அதனால தான் மத்தியானத்துக்கு வெஜ் பண்ண சொன்னேன். நாளைக்குன்னா நீ சொன்ன மாதிரி சிக்கன் பிரியாணியோ மட்டன் பிரியாணியோ எதுனாலும் சாப்பிடுறேன். சரிங்க சின்னம்மா. சரி, நான் உள்ள போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். நீ போய் சமையல் வேலைய பாரு. இல்லைங்க சின்னம்மா. ம் நான் மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வரணும். அப்பதான் உங்களுக்கு மதியத்துக்கு சமைக்க முடியும். ஓ அப்படியா? சரி, நீ மார்க்கெட்டுக்கு போறப்ப என்கிட்ட சொல்லிட்டு போனே. நான் வந்து டோர் லாக் பண்ணிக்கிறேன். நான் இப்பயே போயிட்டு வந்துடுறேன் சின்னம்மா. சரி, போயிட்டு வா. சின்னம்மா, ஆ? காய்கறி வாங்குறதுக்கு காசு இருந்தா குடுக்குறீங்களா? ஓ ஆமால. நீ முதல்ல டிஃபன் சாப்பிட்டு என் ரூமுக்கு வா. நான் காசு தரேன் சரியா? ஆ, சரிங்க சின்னம்மா. ம் சின்னம்மா, சின்னம்மா, ம் சின்னம்மா. கதவு திறந்துதான் இருக்கு. உள்ள வா. சரிங்கம்மா. சின்னம்மா, நான் மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் காசு தரீங்களா? ஓ காசு கேட்டிருந்தல, கொஞ்சம் இரு தரேன். இந்தா, இந்த காசு வச்சுக்கோ. சரி சின்னம்மா. நான் போயிட்டு வந்துடுறேன். ம் ராஜு ஒரு நிமிஷம். ஆ. எனக்கு நல்லா தூக்கம் வருது. நீ கதவ வெளிய தாப்பா போட்டு போயிரு.